கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்கிறேன். இப்பொழுது நித்திய வாசல் ஜெபவிடம் ஐக்கிய மூலியமாக சகோதரர் கண்மணி சங்கர் அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தொலைக்காட்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு வரும்படி, உமது வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களுக்கு ஞானத்தை கட்டளிடும்படி, எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும்படி உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? பிசாசுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கி நிறைய பேர் தாக்கி கொண்டு இருக்கிறோம். வியாபாரத்தில் நஷ்டம், கணவன் மனைவிக்குள்ள பல குழப்பங்கள், பிள்ளையினுடைய படிப்பில் தோல்விகள். இதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கவனிங்கள், தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கு மனஸ்தாபப்பட்டார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இருதயத்தினுடைய தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டார். அதே மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் கொலை பாதகங்களும் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தமான இருதயத்தை தான் படைத்தார். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அசுத்தமான காரியங்கள் நமக்குள் வந்துவிட்டது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்தினீர்கள், சகோதரருக்கும் அப்படியே செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா கவனிங்கள், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவரா இருந்தீர்கள் அல்ல, நாம் அனைவருமே அப்படிப்பட்டவர்களாம் இருந்தோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலேயும் அவருடைய ஆவியினாலேயும் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களா ஆக்கப்பட்டீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏன் சாத்தான் நம்மளை தொந்தரவு செய்யறான்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி? எடுத்து வாசியுங்கள். நீதிமொழி 7ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 2 வசனத்தை. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நீ காத்துக்கொள். 2வது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என்னுடைய கட்டளைகளை நீ பத்திரப்படுத்து. 3வது, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். கண்மணியைப் போல் நீ காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அன்பான தேவஜனமே, நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தோல்விதான், வெற்றி கிடையாது. அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, மனவேதனைகள் உண்டு. காரணம், அவங்களுடைய இருதயத்தில் வேத வசனம் இல்லை. பல வருஷம் கிறிஸ்தவங்கள்லாம் இருப்பாங்க, ஒரு பாட்டு பாட சொன்னால் பாட்டு புக்கை வச்சு தான் பாடுவாங்க. அது பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, புதிய பாட்டாக இருந்தாலும் சரி, இருதயத்திலிருந்து அவங்களுக்கு பாட்டு வராது. ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த எழுத்துக்களை அவங்களுடைய இருதயத்தில் எழுதி கொள்ளவில்லை. ஆண்டவர் இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தூய்மையான இருதயத்தில் அவருடைய வார்த்தையையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும்
உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எழுதி கொள்ள வேண்டும். ஒரு நடமாடுகிற ஒரு வேதாகமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இருதயத்தில் வசனம் இருக்கும் பொழுது எந்த பிசாசும் உங்களையும் என்னையும் தொந்தரவு செய்ய முடியாது. கவனியுங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுகையில் அவர் நான் ஒரு தேவகுமாரன் என்று அந்த பிசாசு கூட அவர் சண்டை போடல. நான் தான் சர்வத்தையும் படைச்சேன், ஆகினால் பிசாசை நீ போ என்று அவர் சொல்லலை. அவர் வேதத்தை நன்றாக தன் இருதயத்தில் எழுதியிருந்தபடியால் வேத வசனங்களை எடுத்து சாத்தானோட பேசி ஜெயித்தார். அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பைபிள் இருக்கக்கூடாது, வீட்டை சுற்றி வசனத்தை எழுதி வைக்கிறது பெருசல்ல. உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள். உன் இருதயத்தில் பாடல் புத்தகங்களை, பாடல்களை எழுதிக்கொள். உன் உள்ளத்திலிருந்து பாடல் பாடு, உன் உள்ளத்திலிருந்து வசனங்களை பேசு. இருதயத்தில் எழுதிக்கொள். டைரியில் எழுதிக்கொள்வதோ அல்லது நோட்டில் எழுதிக்கொள்வதோ தவறல்ல. உன் இருதயத்தில் எழுதிக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசானவன் உங்களை தொட முடியாது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை கவனமாக வாசிப்போம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது, கவனியுங்கள், தேவ வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது, சபையில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை சரியா கவனிக்கிறது கிடையாது. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். மறுநாள் கேட்டீங்கன்னா பிரசங்கம் என்னன்னு தெரியாது. உணராதிருக்கும் பொழுது, சொரணை இல்லாது இருக்கும் பொழுது, பொல்லாங்கன் வந்து, கவனிங்கள், பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். உங்களுக்கு உணர்வு இல்லாது இருக்கும் பொழுது பிசாசானவன் வந்து அந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துறான் போடுது. எடுக்கக்கூடாது. ஒரு நிலம் இருக்குது, இந்த நிலத்துல விதைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நிலத்தை சுத்தி வேலி அடைக்கணும், அதுக்கு நீர் பாசனம், அதுக்கு காவல் இருக்கும் பொழுதுதான் அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வந்து பலன் தரும். அந்த மாதிரி தான் உங்க இருதயம் என்னும் பலகைகளிலே வேத வசனத்தை நாம் எழுதும் பொழுது அது 30, 60, 100ஆக உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுக்கு உணர்வு இல்லாத இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து, உணர்வு இல்லாத இருக்கும் பொழுது, ஒரு அஜாக்கிரத்தையா இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் பறித்து கொள்ளுகிறான். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வசனம் கூட உங்களுக்கு இருக்காது. உங்க இருதயம் ஒரு எம்டியான நிலமா மாறிவிடும். வெறும் நிலமா இருக்குமானால் அதுல எந்த பலனுமே இருக்காது. அதனால்தான் நிறைய பேருக்கு தோல்வி. வசனம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இயேசுவானவர் எப்படி தன் இருதயத்தில் வசனத்தை எடுத்து சாத்தானோட ஜெயித்தாரோ அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள் வேத வசனம் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஆவி விரட்டுறீங்கன்னு சொன்னால் பைபிளில் வசனம் எடுத்து பேசக்கூடாது, இருதயத்திலிருந்து உங்களுக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அப்போ தான் சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. ஒரு மன சோர்வு இருக்கும் பொழுது வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் அந்த சோர்வுக்கு ஏற்ற வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இல்லை என்றால் சாத்தானுடைய வலையிலே நாம் விழுந்து விடுவோம். இருதயத்தில் வசனம் இருக்கணும், உணர்வு இருக்கணும். ஒவ்வொரு பிரசங்கத்தை நீங்கள் எழுதி கொள்ளணும். என் வசனத்தை நீ காத்து, என் கட்டளையை பத்திரப்படுத்து. நகை, பொண்ணு, பொருள் இதெல்லாம் கிடையாது. வேத வசனத்தை இருதயத்தில் பத்திரப்படுத்து. அப்பொழுது நீ பிழைச்சுக்குவ, அப்பொழுது நீ தப்பித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரட்சணை என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும், கவனிங்கள், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று எழுதியிருக்கிறது. வேத வசனம் ஆவியின் பட்டயம், ஒரு கத்தி போன்றதா இருக்கிறது. நான் அடிக்கடி செய்து கொடுக்குறப்ப சொல்லுவேன், ஒரு 10 வசனத்தை நீங்க இருதயத்தில் எழுதுவீர்களானால் 10 கத்தியை நீங்க இருதயத்தில் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு 30 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணும் பொழுது 30 கத்தி உங்களுடைய இருதயத்தில் இருக்குது என்று அர்த்தம். ஒரு 50 வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணும் பொழுது நீங்கள் கத்தியாகவே மாறிவிடுவீர்கள். உங்களுக்குள்ள பிசாசு வராது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கவனிங்கள். ஒரு ரோட்ல ஒரு மனிதன் ஒரு பெரிய கத்தி எடுத்துன்னு போறான்னு வச்சுக்கோங்களேன்.
அவனை பார்த்து மனிதர்கள்லாம் ஓடுவாங்க. அவனை பார்த்தல்ல, அவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த கத்தியை பார்த்து தான் ஓடுவார்கள். அதே போலதான் உங்க இருதயத்தில் வசனம் இருக்கும் பொழுது பிசாசானவன் உங்களை ஒருபோதும் கிட்ட நெருங்க முடியாது. உங்க இருதயத்தில் வேத எழுத்துக்கள் எழுதப்படும் பொழுது பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது. உங்க இருதயத்தில் வசனம் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய அந்த பலனை அந்த வசனம் கொடுக்கும். நல்லா கவனிக்கணும். வேத வசனம் உன் கால்களுக்கு தீபமாகவும் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை ஏன் காட்டி கொடுத்தான் தெரியுங்களா? 3 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவன் கண்ணால பார்த்தான். மரித்தோரை எழுப்பும் பொழுது யூதாஸ் காரியோத்து கூட இருந்தான். இயேசுவானவர் கடலில் நடக்கும் பொழுது அதை கண்ணால பார்த்தான். 2 மீன் 5 அப்பத்தை பல ஆயிரம் பேருக்கு கொடுக்கும் பொழுது கூட தான் இருந்தான். இன்னும் பல அதிசயங்களை அவன் கண்ணால கண்டு கடைசியில இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். காரணம், அவன் இருதயத்தில் வசனம் இல்லை. வசனம் இருந்தா தான் அவன் போற பாதை தீபமாக வெளிச்சமாக இருக்கும். அவனுக்குள் வசனம் இல்லாததுனால தான் அவன் மனம் கசந்து அழுது இயேசு கிட்ட மனம் திரும்பி வராமல் நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய பாதை இருளாயிருந்தது, அந்தகாரில் இருளாயிருந்தது. வசனம் அவனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது வெளிச்சமாய் இருந்திருக்கும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருந்திருப்பான். அன்புக்குரியவர்களே, சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுய பலத்தில் ஒன்று செய்ய முடியாது. இயேசுவானவர் எப்படி அவருடைய இருதயத்தில் இருந்த வசனத்தை எடுத்து எழுதியிருக்கிறதே என்று சாத்தானோட ஜெயித்தார். அவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல நம்ம வாழ வேண்டும். வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் இருதய பலகைகளிலே வேத வசனங்கள் எழுதி கொள்ளுங்கள். பிரசங்கம் போதகர் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வீர்கள், தெய்வ ஊழியர் பிரசங்கத்தை செய்வார், அதை நல்லா கேட்பீங்க. நல்லா கேட்டுட்டு வீட்டுக்கு படுப்பீங்க. மறுநாள் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. காரணம், இரவு நேரத்தில் நீங்கள் அறியாத நேரத்தில் பிசாசானவன் பொல்லாங்கன் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வேத வசனங்களை, அந்த வேத பிரசங்கத்தை, தேவனுடைய வார்த்தையை அவன் பறித்து கொள்ளுகிறான். பொழுது வெஞ்சு எழுந்து கேட்கும்போது என்ன பிரசங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். நீங்கள் ஒவ்வொரு பிரசங்கத்தை மறக்கும் பொழுது, வசனத்தை நீங்கள் இருதயத்தில் எழுதாது இருக்கும் பொழுது, வார்த்தையை நீங்கள் பத்திரப்படுத்தாமல் இருக்கும் பொழுது பிசாசனுடைய ஏஜென்ட்டாக நாம் மாறிவிடுகிறோம். டெய்லி பிசாசு போகுது. பிரசங்கம் தெரியல, வசனம் தெரியல, ஒரு பாடல் தெரியல. 30 வருஷம் கிறிஸ்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க, இன்னும் அந்த பழைய கிறிஸ்தவ பாடலை, பாட்டு புத்தகங்களை பார்த்து பாடுவீங்க. யோசித்து பாருங்கள். ஒரு சினிமா பாட்டு வருதுன்னு சொன்னால் அதை நம்ம பாட்டு புக்கு வச்சு பாடுறது கிடையாது. அதை ஈஸியாக நம்ம இருதயத்தில் எழுதி கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமானவர்கள் தகாத வார்த்தையை பேசும் பொழுது அதை சாகர வரைக்கும் நம்ம மறக்கவே மாட்டோம். ஆனால் வேத வசனத்தை தெரியாது. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைய மனப்பாடமாக இருக்கும். ஆனால் தேவனுக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் நமக்குள் இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது தெரியாது, ஜெபிக்க சொல்றது தெரியாது. ஒரு சோதனை வரும்பொழுது அதுக்கு ஏற்ற வசனத்தை நாம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஞானம் நமக்குள் இருக்காது. உணர்வு இல்லை. தேவ ராஜ்யத்தை கட்டணும் என்ற அந்த உணர்வு நமக்கு இல்லை. வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. அவருடைய கட்டளைகளை நாம் மறக்கக்கூடாது. இதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. இயேசுவானவர் ஜெயித்ததுக்கு காரணம் என்ன? பைபிளை நல்லா படித்தார். அவர் சிறு வயதிலேயே வேதத்தை நன்றாக படித்தார். ஆகினால தான் எல்லா பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கு அந்த வசனம் அவருக்கு பலன் தந்தது. இன்னைக்கு இதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த வேதாகமத்தை படித்து இருதய பலகைகளிலே எழுதி கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் வசனம் இருக்கும் பொழுது அது ஒரு பட்டாக்கத்தி மாதிரி இருக்கும். வேத வசனம் ஆவியின் பட்டயம். கவனியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்
அவரை காட்டி இயேசு கொடுக்கும்படி கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை கவனிங்கள், அவனுடைய இருதயத்தை தூண்டினான். ஏன் இருதயத்தை தூண்ட வேண்டும்? இருதயத்தில் வசனம் இல்லை. இருதயத்தில் வசனம் இல்லை. 3 ஆண்டு காலம் இயேசுவோடு கூட இருந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தவன் அவருடைய பிரசங்கத்தை மறந்துட்டான். அதனால தான் வசனம் இல்லை இருதயத்தில். அவனுடைய எண்ணங்கள் என்ன? 30 வெள்ளி காசு, பணம் 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 பண ஆசை. பண ஆசை இருந்ததுனால வசனம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ சாத்தான் எங்கே கையை வைக்கிறான் பார்த்தீங்களா? இருதயத்தில் தான் கையை வைக்கிறான். ஆகினால உங்கள் இருதயத்தில் வசனத்தை எழுதும் பொழுது அவன் கையை வைக்க முடியாது, அவன் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயத்தை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வசனத்தை எழுதி கொள்ளுங்கள் என்று நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும் படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும், கவனிங்கள், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். என்ன இருக்குதுன்னு பார்க்கிறாரு தெரியுங்களா? வார்த்தை இருக்கிறதா? வார்த்தையா இருக்கிற இயேசு இருக்கிறாரா? கட்டளைகளை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? கட்டளையா இருக்கிற பிதாவாகிய தேவன் இருக்கிறாரா? என்னுடைய போதகத்தை நீங்கள் மறக்காமல் இருக்கிறீர்களா? பிரசங்கம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், பிதா குமரன் பரிசுத்த ஆவியானவர், ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிறாரா என்று தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்தில் வசனம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. யூதாசுடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து பார்த்தார். அவனுடைய இருதயத்தில் ஆவியின் பட்டயம் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை, பிதாவுடைய கட்டளை இல்லை. ஆராய்ந்து உங்களை பார்ப்பார். நீ ஆலயத்துக்கு போகிறது பெருசல்ல, 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் கிறிஸ்தவன் சொல்கிறது பெருசல்ல, பெயர் வச்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு லாபம் அல்ல. உங்கள் இருதயத்தில் வசனம் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தில் வார்த்தை இருக்கிறதா என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்கள் முகத்தை அவர் பார்க்கல, தோற்றத்தை அவர் பார்க்கவில்லை, உங்கள் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கும் பொழுது வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாலிப வயசில் ஒரு சம்பவம் நடந்தது. நானும் என்னுடைய 2 நண்பர்களும் இரவு நேரத்தில் 12 மணி அளவில் நாங்கள் மொட்டை மாடியில் 3 பேராக ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர் அமர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் மேலே இருக்கிற ஆவி வெளிப்பட்டது. நீங்கள் யாரும் ஜெபிக்கக்கூடாது, ஜெபிச்சிங்கன்னா நான் உங்களை அடிப்பேன்னு சொல்லி அந்த சகோதரர் எங்களை மிரட்டினார். நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அப்பொழுது அந்த சகோதரர் மேலே இருந்த அந்த அசுத்த ஆவி ஒரு பெரிய பாட்டிலோடு கையில் எடுத்துக்கு நான் குத்த வந்தது. நான் எழுந்து நின்றுட்டேன், என் கூட 2 பிரதர் எழுந்து நின்றாங்க. அப்போ அந்த 2 பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் தைரியமாக இருந்தேன். உன்னால் முடிஞ்சால் வந்து பாருன்னு சொன்னேன். அந்த சகோதரர் அந்த பாட்டிலோடு எடுத்துக்கிட்டே நான் வயிற்றுக்கு நேராக குத்த வந்தேன். அப்போ நான் திரும்பி பார்த்து அந்த 2 பேர் காணவில்லை, ஓடிவிட்டார்கள். போனவங்க என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க. அங்கேயே நின்றுருந்தேன். அது கிட்ட வரும் பொழுது, அது நோண்டி குத்தும் பொழுது எனக்கு கர்த்தர் வசனம் இருதயத்தில் இருந்ததுனால அந்த வசனத்தை எடுத்து நான் சொன்னேன். சாத்தானே, தேவனாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சக்கல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அவர் எழுதி கொடுத்த அந்த வசனம் என் இருதயத்தில் இருந்தபடியினால் அதை நான் பேச ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கீழே போடுன்னு சொன்னேன், கீழே போட்டுது. போய் ஓரமாக உட்காந்து சொன்னால் உட்காந்து. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் அந்த வசனத்தை எடுத்து நான் பேசின பொழுது என் வாழ்க்கையில் வெற்றி அமைந்தது. அந்த 2 சகோதரர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரி அவர்களே, நீங்கள் இன்று முதல் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். என்ன தீர்மானம்? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அதில் இருக்கிற வியாதிக்காக தனி வசனங்கள் இருக்கிறது, அதை நாம் இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்.
பொருளாதார தடை உங்களுக்கு வரும் பொழுது அதுக்கேற்ற வேத வசனங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் இருதயத்தில் பதிவுபடுத்தி வச்சுக்கணும். உங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கும் பொழுது ஆறுதலான வசனங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அந்தந்த காலகட்டத்திற்கு அந்தந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார். இந்த வசனத்தை வைத்து தான் நாம் ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் எத்தனை ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் போனாலும் சரி, அது தோல்வி தான் அமையும். ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், ஆனால் நிரந்தரமான விடுதலை கிடைக்காது. நீங்கள் வசனத்தை கையில் எடுங்கள். அவருடைய வசனத்துக்கு நோக்கி பார்க்கிறவர்கள், நடுங்குகிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. என் வசனத்துக்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களை நோக்கி நான் பார்க்கிறேன். எனவே வேத வசனத்திற்கு ஒரு மரியாதை கொடுங்கள். பரிசுத்த வேதாகமும் உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்கள் கரத்தில் இருக்கிறது பெருசல்ல, உங்கள் பலகையில் எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் இனி ஒரு நாட்களில் வேதத்தை கொளுத்துற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த வேதாகம் எதுவுமே இருக்காது. ஆனால் உங்கள் இருதயத்தில் எழுதும் பொழுது எந்த பிசாசும் அதை எடுக்க உரிமை இருக்காது. நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம், வாழ்ந்து காட்டுவோம். எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். இதை நீங்கள் தயவு செய்து உங்கள் இருதயத்தில் இனிமேல் இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லார் கண்களையும் மூடலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது குமாரன் இயேசுவின் நாமத்தினால் அருமையான உமது தேவ ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். உன் இருதயத்தில் கட்டளைகளையும் வார்த்தையும் வசனத்தையும் எழுதி கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அன்பாய் நீர் போதித்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேத வசனமே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் வேதம் வைத்து கொண்டிருப்பது பெருசல்ல. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்தில் வேதத்தை எழுதி வைத்து ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக, ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுக்கிறவர்களாக மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், மனவேதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இருதயத்தில் வசனம் எழுதக்கூடாதபடி கிரியை செய்கிற பொல்லாத அந்த ஆவிகளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேத எழுத்துக்களை படிக்கும் பொழுது அவையெல்லாம் இருதயத்தில் எழுதி கொள்ள அந்த கிருபையை தந்தருளும். ஆவியின் பட்டயத்தை நாங்கள் எடுத்து இனி ஒரு நாட்கள் வருகிற அந்த ஆவிகளை கடிந்து கொண்டு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவர்களை எங்களை மாற்றும், கனப்படுத்தும், உயர்த்தும். மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். மீண்டும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.